சொக்கன் சூரி பண்ணுற கேரக்டர் அப்பா அம்மா இல்லாத பையன். அவனை சின்ன வயசுலேருந்து வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்க கூடயே வளர்க்குறாரு. கர்ணா உன்னிமுகுந்தன் கேரக்டர். கூடவே கர்ணாவோட ஃப்ரெண்ட் ஆதியும் சேர்ந்து அவங்க 3 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வளர்கிறாங்க. ஆதி சசிகுமார் என்னதான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பொருளாதார விஷயத்தில் எல்லாருக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆதி ஓரளவுக்கு வசதியானவர். கர்ணா வாழ்ந்துகிட்ட குடும்பம்னு சொல்லக்கூடிய பேர் இருந்தாலும் கையில் பணம் இல்லாத ஒருத்தர். சொக்கன் கர்ணாவோட வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு அடியாள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆள். கோம்பைங்கிற இடத்துல கதை நடக்குது. அங்கே இருக்கிற கோவிலுக்கு சென்னையில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு கோவில் தவிர வேறு எந்த சொந்தக்காரங்களும் இல்லாதனால ஒரு பொலிட்டீஷியன் அதை எப்படியாச்சும் சொந்தமாக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதுக்காக கோவில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த கர்ணாவை அணுகிறாரு. அவனை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஆதி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க நட்புக்குள்ளே ஒரு சின்ன விரிசல் உருவாகுது. அங்கேருந்து படம் என்ன ஆகுதுங்கிறது தான் மீதி கதை. இதை இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எழுதினவர் வெற்றிமாறன். அதுக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே எழுதி சூப்பரான டயலாக்ஸ் எழுதி இயக்கியிருக்காரு RS துரை, செந்தில்குமார். 2 பேருமே பாலு மகேந்திராவோட அசிஸ்டன்ஸுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி கடைசியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வேறு யாருங்க, சூரி தான். சூரிய ஸ்க்ரீனில் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வர ஒரு காலகட்டம் இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போல்லாம் இவரை பார்த்தா அந்த மாதிரி எந்த சிரிப்பும் வர்றதில்ல. அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு ப்ளஸ். ஏன்னா விடுதலைங்கிற படத்தில் அவர் பண்ண ஆக்டிங் அந்த மாதிரி கொடூரமான விசுவாசத்தோட கர்ணா கூட சுற்றுற சொக்கனா அந்த அளவுக்கு பொருந்தி நடிச்சிருக்காரு சூரி. கொடூரன்னு ஏன் சொல்கிறேன்னா, கர்ணாங்கிற ஒரே ஒரு ஆளுக்கு கட்டுப்பட்டு அவன் என்ன சொன்னாலும் செய்கிற, அது சொந்த விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருந்தாலும் நண்பனுக்காக செய்வேங்கிற ஒரு மென்டாலிட்டியோட சுற்றுற ஆளாக இருக்கார் சூரி. இந்த படத்துக்கு அப்புறம் இனிமேல் அவரை காமெடி ஆக்டராக சத்தியமாக யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு தரமான குணச்சித்திர நடிகராக, ஒரு கதையின் நாயகனாக கண்டிப்பாக அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதை மக்கள் ஏற்கனவே அக்செப்ட் பண்ணிட்டாங்கிறது இந்த படத்தோட வெற்றியிலேயே உறுதிப்படுத்திக்கலாம். இப்போ பிரச்சனை என்னென்னா, சூரிக்கு ஏற்ற மாதிரி கதைகள் அமைக்கிறது தான். ஏன்னா சூரியை ஒரு தனி ஹீரோவாக போட்டால் வேலைக்காகாது. சூரிய சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோட ஒரு கதை பண்ணால் தான் சூரிக்கும் நல்லது, படத்துக்கும் நல்லது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கருடன். நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் யார் ஹீரோ, யார் நல்லவன், யார் கெட்டவன் ஒரு கெஸ்ஸிங் கேம் இருந்துகிட்டே இருக்கும் படம் முடிகிற வரைக்கும். ஏன்னா யாருமே ஹீரோவுக்கான விஷயங்களை பண்ண மாட்டாங்க. அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கோ அதுபடி தான் நடந்துப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸும் இருக்கும். அதனால தான் இந்த படம் ஒரு மாஸ் மசாலா படமாக இருந்தால் கூட இவ்வளோ சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிருக்கு, ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு. படம் ஆரம்பிக்கிற 10 நிமிஷத்துலேயே இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும்னு நிறையா படத்தில் பார்த்து ஏமாந்துருப்போம். ஆனால் இங்கே இது நடக்கலை. உண்மையாகவே ஸ்டோரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அந்த 10 நிமிஷத்துலேயே படத்தோட ஓவரால் குவாலிட்டி நமக்கு புரிய வந்துடும். பிரதீப் ராகவோட எடிட்டிங் இதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்குன்னே சொல்லலாம். படத்தோட ரன்னிங் டைம் 2 மணி நேரம் 10 நிமிஷங்கிறதும் இந்த படத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கல. அதுவும் இன்டர்வல் பிளாக்கில் என்ன நடக்க போகுதுன்னு சீட் எட்ஜில் உட்கார வச்ச மிக குறைவான படங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் தான் வந்திருக்கு. அதில் இதுவும் ஒன்று. அந்த இன்டர்வல் பிளாக்கில் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் அதை ஸ்டேஜ் பண்ண விதம் சான்ஸே இல்லை. அதை எடிட் பண்ண பிரதீபுக்கும் பெரிய பாராட்டுகள். யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் த பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாட்டியும் படத்துக்கு சூட்டபிளாக நல்லாவே இருந்துச்சு. யுவனை பற்றி டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒர்க்கை அவர் ரீசெண்டாக கொடுக்கலங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம். மகேஷ் மேத்யூவோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பெரிய பெரிய ப்ளஸ். ராவாக ரியலிஸ்டிக்காக இந்த மாதிரி ஒரு மாஸ் படத்தில் ஸ்டண்ட்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவரை சூஸ் பண்ணது இந்த படத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. இது அடிப்படையில் ஒரு கிராமத்தில் நடக்கிற கதைங்கிறனால கண்டிப்பாக ABC சென்டரில் இது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா சென்டர்லேயும் இந்த படம் சூப்பராக ஓடுறதுக்கான சான்ஸ் நல்லாவே இருக்குது. ஏன்னா கதை அந்த மாதிரி ரொம்ப ரூட்டடாக சீக்கிரமாக நம்ம ரிலேட் பண்ணக்கூடிய பல விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காங்க. சசிகுமாரையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான வில்லேஜ் சப்ஜெக்டில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. உன்னிமுகுந்தனோட மதுரை ஸ்லாங் கொஞ்சம் மலையாள வாட அடித்தாலும் அதை ப்ராப்பராக படித்து தமிழ் படத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டது பாராட்டக்கூடிய விஷயம். சிவதாவோட ஆக்டிங் டாப் நாச்சில் இருந்துச்சு. சமுத்திரகனி படத்தில் இருந்தாலும் அவருக்கு பெரிய ஸ்கோப் இருந்த மாதிரி தெரியல. நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுவும் பெருசாக இல்லை. மனுஷங்க ஈஸியாக மாறுறவங்க தான். அதுக்குன்னு ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு ஒருத்தன் மாறுறான்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அதை படத்தில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ண முடியல. அதை இன்னும் கன்வின்சிங்காக சொல்லியிருக்கலாம். கேரக்டர்ஸோட சடன் சேஞ்சஸ், அவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு ஒரு கன்ஃபியூஷன் படம் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்குது. மேபி டைரக்டரும் அதுதான் சொல்ல ஆசைப்பட்டிருப்பார்னு நினைக்கிறேன். மனுஷங்க இந்த மாதிரி அன்பிரடிக்டபிள், எதை எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியாத ஒரு கேவலமான ஒரு இனம்னு டைரக்டாகவே சொல்லியிருக்காரு.
கிளைமேக்ஸில் வரக்கூடிய நாயாக இருந்தால் என்ன, உன்னை மாதிரி மனுஷன் ஆக்கிட்டேன்னு சொல்கிற டைலாக் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு சில குறைகள் தவிர இது அவுட் அண்ட் அவுட் ஒரு மசாலா என்டர்டெயினுங்கிறது சந்தேகமே இல்லை. சூப்பரான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இந்த படம் கொடுக்கும். 2020 ஆர்எஸ் துரை செந்தில்குமாருக்கு ஒரு பெரிய அடி விழுக்குது. கொடிங்கிற படத்துக்கு அப்புறம் தனுஷ் கூட மறுபடியும் இணைஞ்ச பட்டாசுங்கிற படம். அந்த படம் என்னாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த தோல்விக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப யோசித்து எழுதின ஸ்கிரிப்ட் தான் கருடன். ஏற்கனவே வெற்றிமாறனோட ஸ்டோரியில் ராகவா லாரன்ஸை வச்சு அதிகாரம்னு ஒரு படம் எடுக்க வேண்டியது, அதோட அப்டேட்ஸ் எதுவுமே பெருசாக அதுக்கப்புறம் வரல. அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ண படம் தான் கருடன். படத்தோட போஸ்டர் பார்த்துலேருந்தே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை படம் பூர்த்தி செஞ்சுருக்குன்னு தான் சொல்லணும். மூவி லவர்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறத மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். பை.